இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேப்சூல் ட்ரைனிங் ப்ராடக்ட் 4Life டைஜஸ்ட் ஃபார் லைஃப், எஸ்பெஷலி ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக், உணவு செரிமான மண்டலம் நம்ம சொல்கிறோம்ல, அதில் குறிப்பாக நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனை வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் டைப்ஸ் உண்டு, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினோட டைரெக்ட்லி கனெக்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. இது எந்த அளவுக்கு குட் பாக்டீரியாஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்துமே ஓவரால் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும், இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்போ ஹெல்த்தி கட் என்விரான்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பேட் பாக்டீரியா கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அது இல்லாமல் நமக்கு நோய் பரவுற விகிதமோ இல்லை நோய்க்கான அறிகுறிகளோ இல்லை நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையான த்ரெட்டனிங் ஃபங்க்ஷனோ நடக்காது. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடி வந்து கண்ட்ரோல்குள்ளார வச்சுக்கும். அப்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது 70% நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்லேருந்து தான் வருது. அதுலேயும் குறிப்பாக நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து தான் வருதுன்னு சொல்லலாம். நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ், இதை வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு இன்னொரு பேர் வந்து கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கட்டில் நடக்கக்கூடிய இந்த குட் பாக்டீரியா சப்போர்ட்னால நமக்கு நிறையா கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும் கிடையாது, சில நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ், அதே மாதிரி என்சைம்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னும் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சில மைக்ரோ மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல் மெட்டீரியல்ஸையுமே இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோபயான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸை தான் நம்ம எப்போவுமே மைக்ரோபயம் சொல்கிறது. இது வந்து ஒரு சிங்கிள் பாக்டீரியாவை மீன் பண்ணுறது கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குட் பாக்டீரியா நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸை தான் நம்மளால் சொல்ல முடியும். மைக்ரோபயான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குட் பாக்டீரியா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒரு குட் என்விரான்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது நிறைய டிசீஸையும் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வீக்கன் பண்ணி நமக்கு நிறைய நோய்களை தான் உண்டாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நம்மளோட கட்டில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஓவரால் ஹெல்த்துமே இம்ப்ரூவாக இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குட் பாக்டீரியா சப்போர்ட்டை ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கட் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸு, மெட்டபாலிக் ப்ராசஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கட் மைக்ரோபயான் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஜஸ்ட் நம்ம செல்லை பூஸ்ட் பண்ணுற ஒரு மெட்டீரியல் மட்டும் கிடையாது. இதுக்கு நிறைய நம்ம ஹெல்த்தோட ரிலேட்டட் ரோல்ஸ் உண்டு. டைஜஷனை ரெகுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட மென்டல் காக்னிஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓவரால் பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே குட் மைக்ரோப்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ஒரு குட் என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்மளோட கட் மைக்ரோபயான் எப்படி இருக்கும், நம்மளோட கட் மைக்ரோபயானை வச்சு தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த்துன்னு சொல்லும்போது உங்களோட கட் மைக்ரோபயோட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஓவரால் டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அண்ட் மென்டல் ஃபங்க்ஷன், உங்களோட மூட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்லாருக்குமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எந்த அளவுக்கான ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஹெல்த்தியோ அதை மெயின்டைன் பண்ண தெரியணும். அது நம்ம பிரெயினுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியோட இம்யூன் சர்வேலன்ஸ் ஆக்டிவிட்டியுமே இந்த கட் மைக்ரோபயான்ஸ் பண்ணும். இப்போ கட் மைக்ரோபயான்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இப்போ கட் மைக்ரோபயான்ஸ்ன்னு சொல்லும்போது அப்போ ஒரு லைவ்லி செல் ஒரு மெட்டீரியல் அங்கே இருக்குன்னு அர்த்தம், இல்லை ஒரு லைவ்லி பாக்டீரியல் பார்ட் இருக்குது. அதை தான் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைவ் ஹெல்த்தி மைக்ரோப் சாம்பிளை ப்ரோபயோட்டிக்ஸ்னும் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டை ப்ரீபயோட்டிக்னு சொல்லலாம். அப்போ ப்ரோபயோட்டிக் அப்படின்றது ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசமை வந்து பில்ட் பண்ணுறது. அதே மாதிரி ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாவ் அ ப்ரோபயோட்டிக்கான ஃபுட்டாக இது வந்து ரோல் பண்ணும். ப்ரோபயோட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம், அது மாதிரி கட் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ப்ரோபயோட்டிக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்கறது ப்ரீபயோட்டிக். அப்படின்னா ப்ரீபயோட்டிக் அப்படின்றது ப்ரோபயோட்டிக்கான ஃபுட் ஐட்டம்ஸு.
ஹெல்த்தி கட் மைக்ரோபயோன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி கட் பாக்டீரியல் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாம்பிள்ஸ் இருக்காது. ஈவன் ட்வின்ஸாக இருந்தால் கூட மைக்ரோபயோ பாப்புலேஷன்ஸ் இல்லைனா மைக்ரோபோட கல்ச்சர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களோட மைக்ரோ ஆர்கன்ஸை வந்து ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காகவே அது அன்ஃப்ரெண்ட்லி இல்லைன்னா வந்து டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை டேமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசத்தையோ சப்ரஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம சொல்கிற குட் மைக்ரோபியான்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேஜர் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா லாக்டோபேசிலஸ், பைஃபிடோபாக்டீரியம், இதெல்லாமே மேஜராக நீங்கள் பார்க்குற நிறையா ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸில் இல்லை ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸில் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃப்ரெண்ட்லி மைக்ரோபியான்ஸ்னு சொல்லுவோம். நம்மளோட கட் என்விரான்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் 4Life இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது தான் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த டைஜஸ்ட் 4Lifeோட லைனில் வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். இதை ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பொருள் ப்ரீபயோட்டிக்கும் இருக்குது ப்ரோபயோட்டிக்கும் இருக்குது அப்படின்னா அதை கம்பைன்டு வேர்டாக சொல்லும்போது சின்பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா சின்பயோட்டிக் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அதில் ரெண்டுக்குமே இருக்கும். ப்ரோபயோட்டிக்கும் இருக்கும், அந்த ப்ரோபயோட்டிக்கு தேவைப்படக்கூடிய ப்ரீபயோட்டிக் மெட்டீரியல் அதாவது ஃபுட் ஐட்டம்ஸுமே அதுலேயே இருக்கும். அப்போது நம்ம சின்பயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட கட் பாக்டீரியாவோட குட் கட் என்விரான்மெண்ட் அதாவது ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாவை நல்லா பூஸ்ட் பண்ணும். அப்போ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணும், மென்டல் காக்னிஷன் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வரக்கூடிய சில ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் லைக் இன்டைஜஷன், ஸ்டொமக் அப்செட்டு, ப்ளோட்டிங்கு, டயேரியா, ஈவன் கான்ஸ்டிபேஷன், இது எல்லாமே வந்து இட் வில் பி லீட் டு இம்பேலன்ஸ். நம்மளோட கட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மைக்ரோப்ஸ் இம்பேலன்ஸ் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கோ நிறைய சான்சஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்லேருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்குமே வந்து குட் கட் பாக்டீரியா என்விரான்மெண்ட் வந்து மேண்டேட்டரி. நம்ம சொன்ன ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து சொல்லும்போது கம்பைண்டாக சொல்லும்போது சின்பயோட்டிக்ஸ்ன்னு சொன்னோம். சின்பயோட்டிக் அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் வரும். ஸோ ப்ரோபயோட்டிக் மீனிங் என்ன சொன்னோம், ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம் சொன்னோம். அதே மாதிரி ப்ரீபயோட்டிக் அப்படின்றது அந்த ப்ரோபயோட்டிக்கான ஃபுட் ஐட்டம் சொன்னது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கில் அடிஷ்னலாக இருக்கிறது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலாவுமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறது. ப்ரோபயோட்டிக் இல்லை ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அதாவது ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்கோட கண்டென்ட் என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்ட்ரெயினாக எடுத்துருக்கிறது பைஃபிடோபாக்டீரியாவும் லாக்டோபேசிலைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ஒன்ஸ் மாய்ஸ்சர் பட்டோன்னே என்ன ஆகுனா ஜஸ்ட் என்லார்ஜ் ஆகி பீட்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இதோட டார்கெட் ஆக்ஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன். ஏன்னா இந்த மைக்ரோப்ஸ் எங்கே க்ரோ ஆகிறதுக்கான ஹெல்த்தி மீடியம் அப்படின்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். அப்போ இந்த பீட்லெட்ஸ் வந்து பிரேக் ஆகி போகும்போது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும்போது தான் இது ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாகவே போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ப்ரோபயோட்டிக்கில் இந்த ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு மைக்ரோ பீட்லெட்ஸ் மாதிரி ஒரு கவர் பண்ணி இதில் கொடுத்துருக்குது. ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொன்னோம். ப்ரீபயோட்டிக்ஸ் என்ன சொன்னோம், ப்ரோபயோட்டிக்கான ஒரு லைவ் சாம்பிள் ஒரு க்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுட்டும் சேர்த்து கொடுக்கணும். அதுவுமே அந்த சப்ளிமெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதுவும் லைவ்லி குட் பாக்டீரியாஸாக இருக்குது அப்படின்னா அது அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஆலிகோசாக்ரைட்ஸ்ன்ற சுகர் மெட்டீரியல். அது வந்து பாலிசாக்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க பொருளை தான் அதை அதிகமாக ஃபர்மெண்ட் பண்ணி அதோட சர்வைவல்காக எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணியிருக்குது. மில்க்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கப்பட்ட கேலக்டோ ஆலிகோசாக்ரைடுன்ற ஒரு கைண்ட் ஆஃப் சுகர் மெட்டீரியல். இது வந்து சுகரோட ஒரு குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டோட ஒரு வேரியேஷன் சொல்லலாம். அதே மாதிரி கார்ன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஜைலோ ஆலிகோசாக்ரைடு. அது மட்டும் இல்லாமல் சிக்கரின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கேபேஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வெரைட்டி. அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது ஃப்ரக்டோ ஆலிகோசாக்ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான சுகர். இதுதான் வந்து ப்ரீபயோட்டிக்ஸாக நம்ம இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறது. இதில் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது இன்னொன்று ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா. ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் லைக் அ பிளண்டர். ஏன்னா வந்து இது ஒரே ஒரு ஃபேக்டர் கிடையாது, இது 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்னால கம்பைன் ஆன ஒரு மெட்டீரியல். ஓவரால் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது, எப்போ என்ன மாதிரி த்ரெட் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து இது நம்ம செல்லுக்கு எஜுகேட் பண்ணும். அப்போ என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், அதே மாதிரி நானோ ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய 3 வித்தியாசமான ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அல்ட்ரா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது, அல்ட்ரா ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சோர்ஸில் மாட்டோட சீம்பால்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கப்பட்ட ப்ரோட்டீனும் அண்ட் பெப்டைட் மாலிகூல்ஸும் இதில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் ஓவோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஓவோ ஃபேக்டரை ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஓவோ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் முட்டையோட மஞ்சக்கருவில் அதோட யங் ஒன்ஸ்க்காக அதுக்கிட்ட இருக்க இம்யூன் சிஸ்டத்தை ப்ரோட்டீன் சீக்வன்ஸை மாடிஃபை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த ப்ரோட்டீனை செப்பரேட்டாக பிரித்து எடுத்தது தான் வந்து ஓவோ ஃபேக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது, நானோ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் கவு கொலஸ்ட்ரம்லேயே இன்னும் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட் ஃபார்மில் இருக்கிறத தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக நானோ டெக்னாலஜி ஃபார்மேட்டில் மைன்யூட் ப்ரோட்டீன் சீக்வன்ஸை பிரித்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான் நானோ ஃபேக்டர் சொல்கிறது. ஸோ இது 3 தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா வந்து இதில் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வந்து எப்போவுமே வந்து ஜென்ரலாகவே இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும், நம்ம நிறையா படிச்சுக்கோம். பட் அது இல்லாமல் இன்னும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம கூடவே ப்ரோபயோட்டிக்ஸையும் அடிஷ்னலாக சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரோபயோட்டிக் கூடவே ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸில் ப்ரோபயோட்டிக்கும் சரி, அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டருமே சரி, ஓவரால் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பர்சன்டேஜ் வைஸ் சொன்னால் மோர் தென் 200% மேலே தான் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் சில லிஸ்ட் ஆஃப் என்னென்ன மாதிரி லைவ் கல்ச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதுக்கான லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இது எப்படி நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பாடிக்குள்ளார ரீச் பண்ணுதுன்றது தான் நம்ம டார்கெட்டட் டெலிவரின்னு சொல்கிறது. நீங்கள் இது பவுடராக பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், ஒரு கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வாயில் போட்டோன்னா செலைவா பட்டோனையோ இல்லைன்னா வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆனோனையோ ஜஸ்ட் இட் வில் பி என்லார்ஜ் அண்ட் பார்க்கறதுக்கு வந்து குட்டி 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 பீட்ஸ் மாதிரி இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, வெளியில் இருக்கிற லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேயர் வந்து இட்ஸ் ஆசிட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிரேக் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஸ்டொமக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் கண்டென்ட்னால மேடப் ஆஃப் அதிகமாக ஆசிட்டை தான் செக்ரீட் பண்ணும். எந்த ஒரு பொருள் அங்கே போனாலுமே உடனே டெண்டரைஸ் ஆகி சாஃப்டன் ஆகி அது வந்து லூப்ரிகேட் ஆகிடும், விரிஞ்சு கொடுத்துரும். அப்போ உள்ளே இருக்க பொருளை அங்கேயே ரிலீஸ் பண்ணிடும். பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே லைவ் சாம்பிள் அப்படின்றதுனால நமக்கு அங்கேயே அது பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட HCl என்விரான்மெண்ட்டில் அது டெஸ்ட்ராய் ஆகிடும், நமக்கு அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட்டை வந்து ரியாக்ட் பண்ணாமல் ப்ரொடெக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு லேயரும், அதுக்கடுத்து நார்மல் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், உள்ளுக்குள்ளார தான் நம்ம தேவையான மைக்ரோ ஆர்கானிசமும் அதுக்கான ஃபுட்டும் வந்து உள்ளே ஃபில் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு HCl க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒவ்வொரு ஏரியாவை க்ராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெண்டரைஸ் ஆகி பிரிஞ்சு கொடுத்து ஆக்டிவ் ஏரியாவாக நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் போய் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ நான் இந்த 4 லைஃபோட ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸை நான் எப்படி எடுத்துக்கலாம், இதில் என்ன மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கிறது ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பாக்ஸில் 15 பேக்கெட்ஸ் இருக்கும், 15 சாஷேஸ் மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு அடல்ட்டுக்கு ஒரு சாஷேன்ற மாதிரி டெய்லி ஒரு சிங்கிள் சாஷே மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே வந்து ஒரு பிளாண்ட் டேஸ்ட்டாக இல்லாமல் நமக்கு கொஞ்சம் டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து லெமன் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கிறது. எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாஷே ஒரு சிங்கிள் சாஷே எடுத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பவுடரை வந்து நம்ம வாயில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு செலைவோட மிக்ஸ் ஆனோன்னா ஸ்வெலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அது வாயில் போட்டோன்னே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குடிச்சிருங்க. வாயில் போட்டு சூ பண்ணி பார்க்க வேண்டாம். சூ பண்ணிங்கன்னா மைக்ரோ ப்ளீட்டஸ் பிரேக் ஆகிடும், நமக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமும் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கோ இல்லை நம்மளோட HCl ஜூஸஸ்னால பிரேக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஸோ எப்போவுமே வாட்டரோடவோ இல்லை அதர் பிவரேஜஸோடவோ சேர்த்து எடுத்துக்கிறது தான் வந்து அட்வைசபிள். ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு டெய்லியுமே எடுக்கணும், டெய்லி ஒரு சாஷே. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் செகண்ட் மந்த்லேருந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, லெஸ் தென் 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுல் சாஷேஸ் கொடுக்க வேணாம், ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி போதும், அது மட்டும் கொடுத்து மெயின்டைன் பண்ணால் போதும். அப்போது இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 லைஃபோட டைஜஸ்ட் ஃபார் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்